இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நன்றி சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைத்திருவசனங்கள் 5-11 முடிய. இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்திற்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை நீ எதை வேணாலும் வாங்கிடலாம், ஆனால் நிம்மதியை, மன நிம்மதியை, தனக்குள்ள இருக்கிற வியாதியை வாங்கிட முடியாது, சரி பண்ணிட முடியாது. அதற்கு இறைவன் தீர்மானிக்கலாம். அந்த நம்பிக்கை மட்டுமே, அந்த கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டுமே நம்ம குணமாக்கும். நீ கோடிக்கு அதிபதியா இருந்துக்கணும், பல லட்சம் பேர் உனக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கலாம், பல லட்சம் பேர் உனக்கு கீழே வேலை செய்யலாம், நீ அதிகாரம் செய்யக்கூடியவனா இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் படைத்தவனா இருக்கலாம். ஆனால் மரணம் என்ற ஒன்று நம்மை நிச்சயமாய் எப்பொழுதுமே நம்ம அருகில் தான் இருக்கு. நிச்சயமான இதை வேணாலும் வச்சிருக்கலாம், ஆனா மரணத்தை மட்டும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கவே முடியாது. அதனாலதான் அந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவிடம் வந்து கதறி ஆடுறார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது குணப்படுத்துங்க அப்படின்னு. எங்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த குணப்படுத்தக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே அப்படின்னு. சோ கடவுளை முழுமையாக நம்புவோம். கடவுள் தான் இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரு சொத்து அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்காய் வாழ முயற்சிப்போம். ஆமென்.